விக்ன விநாயக மூர்த்திக்கு ஜெய். வெற்றிவேல் முருகனுக்கு அரஹரோஹரா. ஓம் சுக்லாம் பரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் த்யாயேத் சர்வ விக்னோபசாந்தயே. குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாக்ஷாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ. சரஸ்வதி நமஸ்துப்யம் வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா. Abhi and Anvi, can you sing? If I'll go on mute and நீங்க வந்து வீடியோ ஆன் பண்ணிக்கங்க. Kaithala Nirai Kani appamadaval pori kappiya karimugan adipeni. Kaithala Nirai Kani appamadaval pori kappiya karimugan அடிப்பேனே. கற்றும் அடியாவார் புத்தியில் உரைபாவா கற்பகம் என வீணை கடிதேகும். கற்றிடும் அடியாவார் புத்தியில் உரைபாவா கற்பகம் என வீணை கடிதேகும். மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பூயா. மத்தமும் மதியமும் வைத்திடும் அரண்மகன் மற்பொரு திரள் பூயா மதயானை. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட எழுதிய முதல்வோனே. முப்புறம் மேரி செய்த அச்சிவன் உரை ரதம் அச்சது பொடி செய்த அதிதீர. அத்துயராது கொடு சுப்பிரமணி படும் அப்புணம் மதனிடை இபமாகி. அக்குற மகளுடன் அச்சிறு முருகனை அக்கணம் மனமருள் பெருமாளே. மத்தள வயிரனை உத்தமி புதல்வனை மட்டவிழ் மலர் கோடு பணிவேனே. Super. It was fantastic job, Abhi and Anvi. இப்போ next we'll have Shivani. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முன்றர் மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முன்றர் மனை வாசல் தேடி தேடி உலகே. முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூரத்தீக முந்தடிமையேனே ஆலத்தான உனை மீதே. முந்தை வினையே வராமல் போக
மங்கையர்கள் காதல் தூர தேகம் முந்தடிமையேனை ஆல தானம் முனை மீதே திந்த திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 சென்று சென்று சனக சேக தாளத்தோடு நடமாடும் திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 சென்று நக சேக தாளத்தோடு நடமாடும் சென்று சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீரம் செம்பொன்மையில் மீதிலே எப்போது வருவாயே அந்த மறை வேள்வி காவல்காரம் செந்தமிழ் சொல்வாவின் மாலைக்காரம் அந்தருபகார சேவல்காரம் முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்காரம் குன்றுறவு ஏவும் வேலைக்காரம் அந்தம் வெகுவான ரூபகாரம் எழிலானம் சிந்துரமின் வேவு போகக்காரம் விந்தை குரமாது வேலைக்கார செஞ்சுலடியார்கள் வாரக்கார எதிரானம் செஞ்சமரை மாயுமாயக்கார துங்கரன சூர சூரைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்காரம் பெருமாளே சென்றிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீரம் செம்பொன்மையில் மீதிலே எப்போதும் வருவாயே. Awesome job, Shivani. Super. Thank you so much. I love it. So we'll continue with the stories on Arunagirinaadhar. ஸோ நம்ம வந்து போன வாரம் பார்த்ததெல்லாம் வந்து அருணகிரிநாதர் உடைய லைஃப் ஹிஸ்ட்ரி, அவர் எப்படி ஆரம்பிச்சாரு, திருவண்ணாமலையில் வந்து அவர் இருந்தார், ஹவு ஹி காட் தி அருள் ஃப்ரம் முருகன், வி சா ஆல் தட் ஸ்டோரி. இப்போ வந்து அருணகிரிநாதர் அப்படிங்கிறவர் வந்து முருகனுடைய பாடல்கள்லாம் வந்து அவர் வந்து சூப்பராக பாடுறாரு, சூப்பராக வந்து எல்லா பாட்டும் சொல்றாரு அப்படிங்கிற அந்த பேர் வந்து அவர் இருக்கிற ஊர்ல பரவி இருக்கு. ஸோ திருவண்ணாமலையை சுற்றி இருக்கிற ஊர்களில் வந்து அருணகிரிநாதர் முருகனை பற்றி பாட்டு எழுதுறார். ஹி இஸ் ரைட்டிங் சாங்ஸ் ஆன் முருகன் அண்ட் தோஸ் சாங்ஸ் ஆர் வெரி நைஸ் அப்படிங்கிற அந்த ஒரு இம்ப்ரெஷன் எல்லாருக்கும் இருக்கு. இவர் இந்த மாதிரி வந்து he was constantly traveling from one place to another, from one Murugan temple to another. Muruga will come in his dream and Muruga will say, come and see me in this temple. உடனே he'll go walking all the way. அவருக்கு வந்து எங்கெல்லாம் வந்து வழி தெரியாம இருக்கோ, எங்கெல்லாம் அவருக்கு வந்து இங்க இருந்து எப்படி போறது அப்படின்னு தெரியலையோ, அங்கெல்லாம் வந்து யாராவது வந்து கூட்டிட்டு போயிடுவாங்க. It will sometimes be a person who is walking along that side who will ask him, hey, are you lost? Would you need any help? அவர் ஆமா, நான் இந்த கோயிலுக்கு போகணும் அப்படின்னு சொன்ன உடனே அங்கே வந்து ஹெல்ப் பண்றேன்னு சொன்னவர் இவரோட அந்த கோயிலுக்கு வந்து விட்டுட்டு போவார். Sometimes it was a hunter in the deep forest, deep wood. A hunter from nowhere comes in and tells him this is the way to go to the temple. Sometimes birds, ஒரு மயில் வந்து கூட்டிட்டு போவோம். மயில் வந்து அவர் வந்து ஃபாலோ பண்ண வைக்குமா. ஸோ முருகன் கோயிலுக்கு இவர் போகணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணிட்டாரு அப்படின்னா அந்த போற வழி என்னங்கிறதுக்கு வந்து someone along the way will come and take him there. So that's the level of intent that he had to go to a temple. ஸோ இந்த மாதிரி வந்து அவர் ஒரு ஊருக்கு போயிட்டு இருக்காரு.
அந்த ஊருக்கு போற வழியில வந்து he is seeing lot of or two of them coming towards him. Both their ears are half cut. Okay, காதுல இருந்து வந்து ரத்தம் வருது அவங்களுக்கு. இவரை ஸ்டாப் பண்ணி என்ன ஆச்சு உங்க காது, உங்க காதுல இருந்து வந்து இந்த மாதிரி வந்து அடிபட்டிருக்கு, என்ன ஆச்சுன்னு கேட்கிறப்போ வந்து அவங்க சொல்றாங்க, வில்லிபுத்தூரார் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. He's a great poet. He is an ardent devotee of Vishnu. He knows Tamil so very well. He conducts a contest. Okay, he conducts a contest, and whoever loses to him in that contest, he will cut their ears as a symbol of authority. So தமிழ்ல வந்து நீ பெரியவனா நான் பெரியவனா, who knows Tamil better அப்படிங்கிற அந்த ஒரு கான்டெஸ்ட்டை வந்து வில்லிபுத்தூரார் வர்ற போறவங்க எல்லார்ட்டையும் சொல்லி அவங்க இவரோட போட்டி போடுறேன்னு உள்ள போய் அவர்கிட்ட தோத்துடுறாங்க. தோத்த உடனே அவர் வந்து அவங்க காதை வந்து அறுத்துறார், as an indication that he is the most superior in the knowledge in Tamil. So Villiputhuraar, knowledgeable, extremely knowledgeable, ardent devotee of Vishnu, but he is doing that mistake of showing arrogance. So இது வந்து அருணகிரிநாதருடைய காதுக்கு எட்டிருது. காதுக்கு எட்டுன உடனே வந்து இவர் வந்து எப்படியாவது நம்ம வில்லிபுத்தூரார் பண்றது தப்பு அப்படின்னு அவருக்கு உணர்த்தி அவருடைய அந்த விஷ்ணு பத்தி அவர் தெரிஞ்சிருக்க நாலேஜை வந்து நம்ம ப்ராப்பரா சேனலைஸ் பண்ணணும் அப்படின்னு அவர் தோணுது. I have the two images here. One says Thiruppugazh, the other says Mahabharatam, because Thiruppugazh is the collection of all the songs which were written by Arunagirinaadhar. அதே மாதிரி தமிழ்ல வந்து வில்லிபுத்தூரார் wrote Mahabharatam because of the initiation of Arunagirinaadhar. So Arunagirinaadhar வில்லிபுத்தூராரை பார்த்து அந்த கான்டெஸ்ட்ல அவர் சேர்றாரு, வில்லிபுத்தூரார்ட்ட போயிட்டு I want to enter the contest with you அப்படின்னு சொல்லி he defeats Villiputhuraar in that contest. But instead of cutting Villiputhuraar's ears, he tells him, stop doing that to others. If you are so good in Tamil, if you are so much an ardent devotee of Vishnu, why don't you write about Mahabharatam அப்படின்றார். ஸோ இது வந்து விஷ்ணுவே வந்து அருணகிரிநாதர் மூலமா இவருக்கு கொடுத்த கட்டளை அப்படின்னு எடுத்துக்கிட்டு வில்லிபுத்தூரார் ரைட்ஸ் மகாபாரதம். ஸோ a great person will always initiate another person who's equally talented or more talented to channelize their talents in the correct way. So adanaala this image here, I'll explain the story as to what happened in that contest. Okay, so ஒரு யூடியூப்ல there is a movie called Arunagirinaadhar, அதுல இருந்து எடுத்திருக்கிற இமேஜஸ் தான் அதெல்லாம். So this person is Arunagirinaadhar and this is Villiputhuraar அந்த சீன்ல. ஸோ இந்த மாதிரி அந்த சீன்ல என்ன ஆகும்னா வந்து அருணகிரிநாதர் போயிடுறாரு. அங்கே போயிட்டு வந்து வில்லிபுத்தூரார்கிட்ட வந்து நான் தான் வந்து அருணகிரிநாதர், நீங்க வந்து விஷ்ணுவுடைய பக்தன் கேள்விப்பட்டேன், தமிழ் புலமை, யூ ஆர் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட் இன் தமிழ் கேள்விப்பட்டேன், ஐ எம் இன்ட்ரெஸ்டட் இன் கண்டெஸ்டிங் வித் யூ அப்படின்ன உடனே வந்து வில்லிபுத்தூரார் ஷோஸ் ஹிம் த கான்சிக்வன்ஸ் ஆஃப் லூசிங் டு ஹிம். இஃப் யூ லூஸ் டு மீ, ஐ வில் யூஸ் திஸ் லாங் ஸ்டிக் and will cut portion of your ear. Are you okay? அப்படின்னு கேட்ட உடனே even he puts a constraint. He says, okay, if you have the stick in your hand, even I must have the stick in my hand. So let us both have stick in our hands, and if I ask you a question in Tamil and you're not able to answer, I will cut your ear. அப்படின்னு கான்டெஸ்ட்ல என்டர் பண்றாங்க. Villiputhuraar is shocked because this is the first time anyone has actually challenged him. எல்லாருமே சரின்னு போடுறவங்க, இவர் மட்டும் வந்து I will challenge you back. If you don't know the answer for a question I ask in Tamil, you have to agree that your ears will be cut. அப்படின்னு ஒன்று சரின்றாங்க. So this is when Arunagirinaadhar first recited Kandar Andadi. If we go back here, so Thiruppugazh is a collection of Kandar Andadi, Kandar Alangaram, Kandar Anubhuthi, Thiruvagappu, வேல் விருத்தம், மயில் விருத்தம், சேவல் விருத்தம் and 1330 songs. இது எல்லாமே கலந்ததுதான் திருப்புகழ். ஸோ கந்தர் அந்தாதிங்கிறது வந்து அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராரை சேலஞ்ச் பண்றப்ப பாடின பாடல்கள். ஓகே, கந்தர் அந்தாதிங்கிறதுல என்ன பியூட்டி அப்படின்னா, the last word
of the first stanza of a stanza will be the first word in the next stanza. இதுல வந்து first if you look at the first stanza, செப்புமினேன்னு முடியுது, இங்க செப்பும்னு ஆரம்பிக்குது செகண்ட் ஒன். அதே மாதிரி சென்னியதே, இங்க சென்னிய மோகன், மோகன் சென்னிய மோகந்த அப்படின்னு வருது. அதே மாதிரி இங்க வந்து தேமொழி, இங்கேயும் தேமொழி. ஸோ என்ன பண்றாருன்னா அருணகிரிநாதர் வந்து ஓகே இப்போ நான் தமிழ்ல பாட்டு பாடுறேன், எல்லா பாட்டும் முருகனை பத்தி, நீ வந்து ஒவ்வொரு பாட்டுக்கும் வந்து மீனிங் சொல்லணும் அப்படின்ட்டுறாங்க. ஸோ ஹி ஸ்டார்ட்ஸ் திரு ஆவினன்குடி பங்காளர் என்முது சீருரைசை அப்படின்னு ஆரம்பிக்கிறார். And Villiputhuraar, as expected, is giving the correct meaning for all the poems. So 1, 2, 3, 4. All the 4, Villiputhuraar had the correct answer for what was implied in those lines. This goes on. 53 stanzas varaikkum vandu Villiputhuraar has no trouble in explaining what the stanza meant. No, 54th stanza. In the stanza la, it goes as tidat tattat tittat tiditadai tadadu titta titta tidat tattat tittat tidititta teduttu tittitatta tidat tattat tittatai tadadi tedutai tadatattu tidat tattat tittiti tidi tiditudi tiditottade அப்படின்னு சொன்ன உடனே இதுக்கு என்ன பொருள்னு கேட்கிறார். Villiputhuraar is stunned. He can make no sense about this specific poem, but he knows the poem is correct. When you have a chance, you have to go back and try to read it yourself. இங்கிலீஷ்லையும் கொடுத்துருக்கேன், தமிழ்லையும் கொடுத்துருக்கேன். இதுக்கு வந்து every word here has a clear Tamil meaning. அந்த மீனிங் நீ என்னன்னு சொல்லு அப்படின்ன உடனே Villiputhuraar is stunned. Villiputhuraar accepts defeat. He immediately says, உங்களுடைய புலமைக்கு நான் வந்து சமானம் இல்லை. I am not an equal to you. You're far more superior than me. I'm so sorry. Please cut my ear னு சொன்ன உடனே வந்து Arunagirinaadhar says, no, I am not here to cut your ears. I'm here to channelize your knowledge in the correct way. அதனால வந்து நீ வந்து இனிமே மிச்சவங்க காதை வந்து அறுக்காமல் உன்னுடைய விஷ்ணு பத்தி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் வந்து புத்தகமா எழுது, பாட்டா எழுது அப்படின்னு சொல்லி நமக்கெல்லாம் Villiputhuraruடைய மகாபாரதம் வர்றதுக்கு வந்து அருணகிரிநாதர் தான் வழிவகுத்திருக்காரு. ஓகே, so that's the story. Now let's look at what these lines even meant, right? I was curious, and as usual kaumaram.com is the best resource for anything pertaining to the songs of Thiruppugazh. You want them in English, you want them in Tamil, you want the meaning in English, meaning in Tamil, everything is there. It's a wonderful resource. So adula irundhu meaning eduthirken. So tidat tattitha அப்படிங்கிறது வந்து இது வந்து இந்த லைன்ல வந்து தாள வரிசைகள், திதத் தத்தித்த என்றும் தாள வரிசைகள், பேசிக்கலி some sounds which come from rhythm அப்படி வச்சுக்கலாம். அப்புறம் திதி தாதை தாத துத்தி, தன்னுடைய நடனத்தின் மூலம் நிலைப்படுகின்ற, something pertaining to dance. தாதை உன்னுடைய அப்பா பரமசிவன், தாத the very old man who is Brahma, துத்தி புள்ளிகள் உடைய படம் விளங்கும் அப்படின்னு ஒவ்வொரு வேர்டுக்கும். ஸோ திதி தாதை தாத துத்தி தத்தி தா தித தத்து அத்தி ததி தித்ததே, இந்த மாதிரி ஒன்னொன்னுக்கும் அர்த்தம் கிளியரா இருக்கு. அண்ட் இந்த பாட்டுல வந்து அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, சிவன் விஷ்ணு பிரம்மா அப்படிங்கிற அந்த மூன்று all those three gods, they are all in awe with you Muruga. When my life ends and when this body is burning in fire, please give me that mind to thank you for this life and to reach you அப்படின்னு வந்து அருணகிரிநாதர் வேண்டிக்கிறார். ஸோ இந்த லாஸ்ட்ல வந்து திதி தீ தொத்ததே அப்படின்னு முடிக்கிறப்ப வந்து, உன்னை இவ்வளவு நாட்களாக துதித்து வந்த என்னுடைய புத்தி உன்னிடம் ஐக்கியமாகி விட வேண்டும். அந்த அந்திம நாளில்
in my last day, when this body no longer can function on its own, when I'm gone, when I'm about to be gone, please make sure that my thoughts are all pertaining to you அப்படின்னு சொல்றாரு. So this is the meaning of this song. இதுல நீங்க பாத்தீங்கன்னா வந்து the first, the word of each of the 4 lines, tidat tat tat, tidat tat tat, tidat tat tat, and tidat tat tat. Okay, நாலுமே அதே தான். But in the first line, it pertains to தாள வரிசைகள். Second line, it means something else. தித தத்து அத்தி 3 வார்த்தைகளை வந்து இதுல போட்டு வச்சிருக்காரு. Third line, it meant something else. Fourth line, it meant something else. So this clearly established to Villiputhuraar that Arunagirinaadhar's Tamil Pulamai is far more superior, and the higher up you go in knowledge, you have to be more and more humble. Your knowledge should not get to your head that you start showing arrogance. அது மட்டும் பண்ணிட கூடாது அப்படிங்கிறதுக்கு இந்த ஒரு இன்சிடென்ட் ஒரு எக்ஸாம்பிள். One more interpretation that I want to share for this particular event is, divine people, when they have a blessing from God, right? In the case of Arunagirinaadhar, or just another person, for more than half his life, he was just another person living in Thiruvannamalai. The transformation that he had was so immense that Muruga gave him all the opportunities for him to become famous. So ஒரு opposition கொடுத்து அந்த oppositionல அவங்கள ஜெயிக்க வச்சு their fame spread. So வில்லிபுத்தூராரை தோக்கடிச்சிட்டார் அருணகிரிநாதர் அப்படிங்கிற அந்த பேர் வந்து இன்னும் பரவி Arunagirinaadhar was known in far more areas after this event. I want to draw a parallel here. The same thing happened even in the life of Tukaram Maharaj. And the event kuka solren, I may have told the story earlier in some of the sessions. So Tukaram Maharaj அப்படினு வந்து North Indiaல ஒரு poet. He was a big devotee of Pandurangan. Vishnu Panduranganuடைய big devotee. அவருமே வந்து ஸ்கூலுக்கு போகாதவர், படிக்காதவர் எல்லாம். ஸோ அவர் வந்து என்ன பண்றாரு அப்படின்னா, he starts writing. One day in the dream, Pandurangan comes and tells him, write poems about me. And he starts writing poems out of nowhere. And everyone gets the poems and they like it so much that his poems become very famous in his village. இந்த மாதிரி வந்து துக்காராம் மகாராஜ் வந்து பாட்டு எழுதுறான் அப்படின்னு சொல்லி அவங்க பாட்டெல்லாம் பிரபலமான உடனே, after the song has become very famous, the people who were usually famous for writing songs, like they get very offended that some person is writing those songs. They come and put a law that so and so cannot write songs. They come up with some law which prevents people who have not taken a formal education to write songs. So enna panniranga, they ban Tukaram Maharaj from writing those songs, and they take all the songs, put them in a big sack, and they throw it into the river இந்திராணி ரிவர்ல போட்டுறாங்க. ஸோ ஆல்மோஸ்ட் 13,000 பாட்டு, எல்லா பாட்டும் வந்து இந்திராணி அந்த ரிவர்ல போயிருது. அந்த ரிவர்ல போன உடனே வந்து from the next day, for the next 13 days, Pandurangan temple in the local area, the doors won't open to anyone. So everyone starts talking about this event. Tukaram Maharaj உடைய பாட்டை வந்து ரிவர்ல போட்ட உடனே பாண்டுரங்கன் கோயில் திறக்கவே இல்லை அப்படிங்கிற இந்த வேர்ட் ஸ்ப்ரெட் ஆகுது. So everyone gets to know about Tukaram Maharaj, about how the songs were wonderful and how the ban came into effect and how the songs were dumped into river. And after that event happened, Swami's temple would not open. In spite of whatever they do, the temple doors won't open. இப்படியான உடனே வந்து 13th day, magically the temple doors open. Now everyone runs inside. When they run inside, பாண்டுரங்கனுடைய தலை மேல அந்த சாக் இருக்கும். The sack which contained all the songs are in the hands of Pandurangan. Panduranga, who normally has his hands on the hip, has the hands this way, holding the sack in his hand. And that event showed to people that Pandurangan himself wanted the songs. Pandurangan himself saved those songs from going away in the river, and Tukaram Maharaj became famous. So the point I'm trying to make here is, when you're very good at something, if there is an opposition to your work, don't take it as an opposition, take it up as your steps
to grow. Opposition, take the opposition, face the opposition, come out well, and grow further. That's what happened to Arunagirinaadhar. Now everyone knew him after he bet Villiputhuraar. Okay, now let's get back to Thiruppugazh. Okay, so இந்த மாதிரி வந்து அருணகிரிநாதர் வில்லிபுத்தூராருடைய இந்த ஈவெண்ட்னால தமிழ்ல we had Mahabharatam, and many of them have transcribed the songs, and even புலவர் கீரனுடைய வில்லி பாரதம் இதுவுமே வந்து it drew inspiration from Villiputhuraar's Mahabharatam, which was inspired by Arunagirinaadhar. So that's the role of a great saint did. Okay, இப்போ இந்த வீக் உடைய சாங் இன்ட்ரடியூஸ் பண்றேன். அகரமம் ஆகி, ராகம் சிந்து பைரவி. சரியா? So let me split the words and tell you. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Ayanenavagi, Ariyenavagi, Aranenavagi, Avar Melai. Okay. Agaramum Aagi, Adipanum Aagi, Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Ayanyanavagi, Ariyanavagi, Aranyanavagi, Avar Melai. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Ayanyanavagi, Ariyanavagi, Aranyanavagi, Avar Melai. இதுல வந்து Ayan is Brahma, Ari is Vishnu, Aran is Sivan. ஸோ இதில் என்ன சொல்றாருன்னா வந்து you are Brahma, you are Vishnu, you are Shiva, you are better than all three of them. Okay, one more time we'll sing this. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Ayanyanavagi, Ariyanavagi, Aranyanavagi, Avar Melai. Ayanyanavagi, Ariyanavagi, Aranyanavagi, Avar Melai. Igaramum Aagi, எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இரு நிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும்.
இரு நிலமீதில் எழியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். We'll repeat these two one more time. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதியாகி. So இந்த லைன் வந்து same as line 1. So 1, 2, 3, 4 அதே மாதிரி 5, 6, 7, 8. மகபதியாகி மறுபும் வலாரி மகிழ் கழி கூறும் வடிபோனே. மகபதி ஆகி மறுபும் வலாரி மகிழ் கழி கூறும் வடிபோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. மகபதியாகி மறுபும் வலாரி மகிழ் கழி கூறும் வடிபோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ் கதிர்காமம் உடையோனே. செக்ககன சேகு தக்கு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே. செக்ககன சேகு தக்கு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. Repeat one more time. செக்ககன சேகு தக்கு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் வரவேணும். ஓகே, that's a song. இந்த பாட்டில் வந்து the main thing that we are asking Murugan is எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். Basically, I am a very simple man. I want to lead a very simple, content-filled, happy life, contented life. And the happy life வந்து எனக்கு வந்து குடு முருகா. That's all that we are asking. நம்ம எப்படி வந்து இப்போ இந்த சாங் முந்து தமிழ் மாலை முந்தை வினையே வராமல் போக, whatever past baggage I had, let them not chase me. Okay, whatever bad deeds I did in the past birth or I have done so far in this birth,
let those bad deeds not follow me, என்னை விட்டுட்டோம். அப்புறம் முக்தி வேணும் அப்படிங்கிறது தான் வந்து அந்த பாட்டில் கேட்குறோம். இந்த பாட்டில் வந்து இந்த லைஃப் ஒரு ஹாப்பி அண்ட் சிம்பிள் கண்டென்ட் ஃபில் லைஃபாக இருக்கணும் அப்படின்னு ஒரு கோரிக்கை முருகனுக்கு. இப்போ we will sing this in the usual style, first 4 lines twice, 5, 6, 7, 8 once, then finish with the 4th line. And the second line to third line, you have to practice that transition. The tempo the pitch goes up, in fact quite drastically, dramatically. So and the idu mattum you have to practice with more of the song, listening to the song, you will get it very easily. Words are very easy. That's the beauty about this song. படிக்கலாமா? Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. Agaramum Aagi, Adipanum Aagi, Adigamum Aagi, Agamagi. அயன்யனவாகி அரியனவாகி அரண்யனவாகி அவர் மேலாய். அயன்யனவாகி அரியனவாகி அரணனவாகி அவர் மேலாய். இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இகரமுமாகி எவைகளுமாகி இனிமையுமாகி வருவோனே. இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். மகபதியாகி மறுவும் வலாரி மகிழ்கழி கூறும் வடிவோனே. வனமுறை வேடன் அருளிய பூஜை மகிழ்கதிர் காமம் உடையோனே. செக்ககன சேகு தக்கு திமி தோதி திமியன ஆடும் மயிலோனே. திருமலிவான பழமுதிர் சோலை மலைமிசை மேவும் பெருமாளே. இரு நிலமீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும் வரவேணும். ஓகே, ஸோ இதில் வந்து அந்த லாஸ்ட் லைன் when we sing இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும், that has to sound like a request. We have to take the meaning of the song inside and sing it. இது வந்து it's a big request to the song. இருநில மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வரவேணும். We are literally bowing down to the God and telling him, please come and help me lead a normal, happy life. Okay. Ipo, okay, so let's quickly revisit some of what we have learned so far. And இந்த வாட்டி கவர் பண்ண போற சாங்ஸ் உடைய மீனிங்ஸ் இல்ல, அதோடைய when do we sing it, what is the importance of those songs அப்படிங்கறத one more time I want to rehash. In the class Abhi and Anvi began with Kaithala Nirai Kani. We started with that song because that is the song of Vinayagar உடைய பாட்டு, திருப்புகழ் பாட்டு. Always start with that song. Typically the second song is Muthai Tharu.
Muthai Tharu, we all know this is the song that first song that was written by Arunagirinaadhar. ஓம் அப்படிங்கிறத வந்து அவருடைய நாக்கில் எழுதி முத்தில் தொடங்கி முத்து முத்தாக பாடு அப்படின்னு முருகன் எடுத்து கொடுத்து அந்த முத்தை வச்சு முத்தை தரு பாட்டு எழுதியிருக்காரு. அதுக்கப்புறம் he had a long gap where he could not write songs. அப்பதான் பக்கரை விசித்திரமணி பாட்டு வந்திருக்கு. அந்த பக்கரை விசித்திரமணி பாட்டுல வந்து திருப்புகழ் எழுது அப்படின்னு திருப்புகழ் செய்ப்பதியம் வைத்து உயர் திருப்புகழ் விருப்பமோடு செப்பென எனக்கருள்கை மறவேனே அப்படின்னு வந்து நீ திருப்புகழ் எழுதுன்னு சொன்னிய முருகா அப்படின்னு அருணகிரிநாதர் சொல்றாரு. ஸோ திருப்புகழ் அப்படிங்கிற அந்த வேர்டை வந்து இந்த பாட்டுக்கு கொடுத்தது முருகன். தட்ஸ் கேப்சர்ட் இன் திஸ் சாங். பிளஸ் முருகனை பத்தி எந்தெந்த விஷயங்கள் நம்ம பாடலாம் அப்படிங்கிறதுக்கு முருகனை எடுத்து கொடுத்த ஹிண்ட்ஸ். என்னுடைய அங்கவடியை பத்தி பாடு, பீகாக் பத்தி பாடு, என்னுடைய ஸ்மால் ஃபீட் அதை பத்தி பாடு, ஸ்ட்ராங் ஷோல்டர்ஸ் அந்த பத்தி பாடு, எனக்கு பிடிச்ச கதம்ப மாலையை பத்தி பாடு, என்னுடைய வேலை பத்தி பாடு, என்னுடைய கோல்டன் ரீன் பத்தி பாடு அப்படின்னு முருகன் எடுத்து கொடுத்த பாட்டு பக்கரை விசித்திரமணி. வெரி குட் சாங். We haven't formally learned this song this class, but you should know what பக்கரை விசித்திரமணி is. Any YouTube speech that you will listen on Thiruppugazh, they will also talk about பக்கரை விசித்திரமணி. அப்புறம் as I said in Mundhu Thamizh Maalai, the line that I could really relate to as a request to Murugan is Mundai Vinaye Varamal Poga. Okay, இது வந்து like I mentioned to you in the first class, கரெக்டா பிரிச்சு படிக்கணும். முந்தை வினை ஏ பாஸ் வராமல் பாஸ் போக, வராமல் போக. We should not read it as முந்தை வினை ஏவ ராமர் போக. That's not right. So முந்தை வினையே வராமல் போக, என்னுடைய ப்ரீவியஸ் பர்த் உடைய கர்மால என்னை ஃபாலோ பண்ணி வராமல் இருக்க அப்படிங்கிறது இந்த பாட்டுல கேட்கறது. தண்டை அணி வெண்டயம், which we are going to practice next. This is the song which was written in Thiruppugazh. முருகன் அலங்காரம் பாடின முருகன் அவருக்கு பாடின பாட்டு. இந்த பாட்டு கேட்ட உடனே முருகனே டான்ஸ் ஆடினார். ரைட். ஸோ நம்ம இந்த பாட்டை எப்போ பாடலாம் அப்படின்னா முருகனுடைய அலங்கார சமயத்தில் இந்த பாட்டு பாடலாம். Mundhu Thamizh Maalai can be at any occasion sing it, but when the alangaram has happened, the first song ideally should be Thandai Ani Vendayam. Next week we will learn the song Viral Maran. Viral Maran பாட்டுடைய significance என்ன அப்படின்னா, உங்க வீட்டுல வந்து கல்யாணம் ஆகிற வயசுல you have a boy, a girl, and you want a great alliance to come for them, then you sing it on their behalf or have them sing this song. The boy can sing, the girl can sing, and this song is said to bring in a great life partner and the expected alliance that we seek for our kids. This song is said to bestow the family with that blessing. Okay, so marriage சம்பந்தப்பட்ட பாட்டு விரல் மாறன். அப்புறம் சரண கமலாலயத்தை next week I'll try to cover these two new songs. That way by week 5 we've covered all the songs. இந்த பாட்டுல தான் வந்து எல்லாமே கேட்கிறார். The reason I included this song was this song can be a song that we can recite when we want everything in life. That's what Arunagirinaadhar has told. இதுல 5th line and 6th line வந்து தருணம் இதையா மிகுத்த கனமதுரு நீள் சௌக்கிய சகல செல்வ யோகம் மிக்க பெருவாழ்வு தகைமை சிவஞான முக்தி பரகதியும் நீ கொடுத்து உதவி புரிய வேண்டும் நெய்த்த வடிவேலா அப்படின்னு பாடுவார். I'll explain the meaning next week. But basically ஒரு கம்ப்ளீட்லி ஹாப்பி அண்ட் ஃபுல்ஃபில் லைஃபுக்கு என்னென்ன வேணுமோ எல்லாமே இந்த பாட்டில் கேட்குறாரு. ஸோ சரண கமலாலயத்தை குட் சாங் டு நோ, குட் சாங் டு ரிசைட் ரிப்பீட்டட்லி. அப்புறம் வி கவர்ட் அகரமம் ஆகி டுடே. இதில் வந்து இருநிலம் மீதில் எளியனும் வாழ எனது முன்னோடி வர வேணும். ஓகே, ஐ எம் a very simple man. I have very simple objectives. Just help me live this life அப்படிங்கிற பாட்டு. இப்போ we will sing Thandai Ani Vendayam, and then Amba will sing Muthai Tharu, and Annapurni will sing Mundhu Thamizh Maalai. Then we'll answer any questions, do a quick recap of what we've learned so far. In the part we practiced last week, Thandai Ani Vendayam, Tiruchendur Pattu. Let's sing the song. Thandai Ani Vendayam கின்கினிச்சதங்கையும் தன் களல் சிலம்புடன் கொஞ்சவே. Thandai Ani Vendayam கின்கினிச்சதங்கையும் தன் களல் சிலம்புடன் கொஞ்சவே நின் தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நான் சந்தொடமனைந்து நின்றன்பு போல
தந்தையினை முன்பறிந்தின்பபுரி கொண்டு நான் சந்தொடமனைந்து நின்றன்பு போல கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்துவேலும் கண்டுர கடம்புடன் சந்த மகுடங்களும் கஞ்ச மலர் செங்கையும் சிந்துவேலும் கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ புண்டரிகரண்டமும் கொண்ட பகிரண்டமும் பொங்கியள வெங்களம் கொண்ட போது பொன்கிரிய நெஞ்சிறந்தெங்கினும் வளர்ந்து முன் புண்டரிகர் தந்தையும் சிந்தை கூற கொண்ட நடனம் பதம் செந்திலும் என்றன் முன் கொஞ்சி நடனம் கொள்ளும் கந்த வேளே கொங்கை குரமங்கையின் சந்த மனம் உண்டிடும் கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே கண்களும் முகங்களும் சந்திர நிறங்களும் கண்குளிர என்றன் முன் சந்தியாவோ கும்பமுனி கும்பிடும் தம்பிரானே. ஓகே, இப்போ நெக்ஸ்ட் முத்தை தரு அம்பாவல் சிங். முத்தை தரு பத்தி திருநகையத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குரு பரையன போதும் முத்தை தரு பத்தி திருநகை அத்தி கிரை சக்தி சரவண முத்தி குருவித்து குரு பரையன போதும் முக்கட்பரமர்க்கு சுருதியன் முற்பத்தட கற்பின் திருவரும் முப்பத்தும் வர்க்க தமரரு மடிப்பேனார் முக்கட்பரமர்க்கு சுருதியின் முற்பட்டது கற்பி திருவரும் முப்பத்து முவர்க்க தமரரு மடிப்பேன பத்து தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வத்த திகிரியில் இரவாக பத்து தலை தத்த கனைதோடு ஒற்றை கிரிமத்தை பொறுதொரு பட்ட பகல் வட்ட திகிரியில் இரவாக பத்த கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தக பொருள் பச்சத்தோடு ரச்சி தருள்வதும் ஒரு நாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே தித்தித்தைய ஒத்த பரிபுர நிறுத்த பதம் வைத்து பைரவிதி கொட்க நடிக்க கழுகொடு கழுதாட திக்கு பரி அட்ட பைரவ தொக்கு தொகு தொக்கு தொகு தொகு சித்திர பகுதிக்குள் திரிகடகம் என போத கொத்து பறை கொட்ட களமிசை குக்கு குகு குக்கு குகு குகு குத்தி புதை புக்கு பிவியன முது கூகை கொட்புற்ற நட்பற்றவினரை வெட்டி பலியிட்டு குலகிரி குத்து பட ஒத்து பொறவல பெருமாளே பத்தர் கிரதத்தை கடவிய பச்சை புயல் மெச்ச தகு பொருள் பட்சத்தொடு ரட்சி தருள்வதும் ஒரு நாளே. ஓகே, நெக்ஸ்ட் அன்னபூர்ணி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்ச மனை வாசல் தேடி தேடி உழலாதே. முந்து தமிழ் மாலை கோடி கோடி சந்தமுடு நீடு பாடி பாடி முஞ்ச மனை வாசல் தேடி தேடி உழலாதே.
மங்கையர்கள் காதல் தூர தேங்க முந்தடிமையேனையாள தானும் முனை மீதே முந்தை வினையே வராமல் போக மங்கையர்கள் காதல் தூர தேங்க முந்தடிமையேனையாள தானும் முனை மீதே திந்தி திமி தோதி தீந்தி தீந்தி தந்த தன தான 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 செஞ்ச நகு சேகு தாளத்தோட நடமாடும் திந்தி திமி தோதி தீதி தீதி தந்த தன தான 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 செஞ்ச நகு சேகு தாளத்தோடு நடமாடும் செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே அந்தன் மறை வேள்வி காவற்கார செந்தமிழ் சொல் பாவின் மாலைக்கார அண்டர் உபகார சேவக்கார முடிமேலே அஞ்சலி செய்வோர்கள் நேயக்கார குன்றுருவையேவும் வேலைக்கார அந்தம் வெகுவான ரூபக்கார எழிலான சிந்துரமின் மேவு போகக்கார விந்தை குரமாது வேளைக்கார செஞ்சொல்லடியார்கள் வாழக்கார எதிரான செஞ்சமரை மாயுமாயக்கார துங்கரண சூர சூரைக்கார செந்தி நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செஞ்சிறிய கால் விசால தோகை துங்க அனுகூல பார்வை தீர செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே செம்பொன்மையில் மீதிலேய போது வருவாயே வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா. சூப்பரா இருக்கு. Fantastic, beautiful. Awesome singing. So we can do a quick recap. We have another about 5 minutes left. So a quick recap of what we have learned so far. Maybe I'll do a quick quiz. Okay, so I'll stop sharing here and ningala video la vaanga. Even adults can answer, so it's not just a kids question session. So let me. Okay, can you all come on video? It'll be nice. Yeah. Okay, so இப்போ வந்து how do I show gallery? Okay, yeah, gallery mark. Okay, all right. So the questions that I had were name any of the 6 temples. So முருகனுடைய அறுபடை வீடுகள் அதுல எந்தெந்த பேர் ஞாபகம் இருக்கு? சொல்லு. பழனி, அப்புறம் திருப்பரங்குன்றம். எஸ், திருப்பரங்குன்றம். ஓகே. பீச் ஒட்டி இருக்கிற கோயில் என்ன? திருச்செந்தூர். அப்புறம் எந்த கோயில்ல வந்து அவர் வந்து சிவனுக்கு வந்து ஓம் அப்படிங்கிற மீனிங் சொன்னார்? சுவாமிமலை. சூப்பர். ஓகே. மெட்ராஸ் கிட்டக்க இருக்கிற ஒரு கோயில், மலை மேல இருக்கிற கோயில், அங்கே வந்து சேனைக்கு அதிபதியாய் தேவர்களை காத்திடவே
சேனை கதிபதியாய் தேவர்களை காத்திடவே. திருத்தணி திருத்தணி மலை அதிலே திருமண கோலம் கொண்டாய். அப்புறம் இன்னொரு கோயில் வந்து க்ளோஸ் டு அழகர் கோயில் இன் மதுரை. அங்கேதான் வந்து அவ்வைக்கு சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமா அப்படின்னு கேட்டாரு. பழமுதிர்ச்சோலை. Yeah, I think we've covered all the six. Super. So important to know all the important temples of Murugan. நம்மளுடைய பாடல்கள் எல்லாம் வந்து ஒவ்வொரு பாட்டுடைய முடிவுலையும் வந்து அந்த பாட்டு ஒரு கோயிலை சொல்லும். ஓகே, செந்தில் நகர் வாழும் ஆண்மைக்கார பெருமாளே செஞ்சுரிய கால் விசாலத்தொகை. முந்து தமிழ் மாலை வந்து திருச்செந்தூர் பாட்டு. அகரமம் ஆகி வந்து பழமுதிர்ச்சோலை பாட்டு. லாஸ்ட் லைன் பார்த்தீங்கன்னா வந்து இட் வில் ரீட் பழமுதிர்ச்சோலை. ஸோ அகரமம் ஆகி இஸ் அ சாங் பேஸ்ட் அவுட் ஆஃப் பழமுதிர்ச்சோலை. ஸோ அந்த மாதிரி when you learn these Thiruppugazh songs, and when you go to the specific temple, if you can recite the songs which were composed by Arunagirinaadhar at that temple. So திருத்தணி பாட்டு எடுத்துக்கங்க, பழனி பாட்டு எடுத்துக்கங்க. பழனி பாட்டுலாம் எடுத்துக்கிட்டு then when you go to the temple, you will have lot of ways to connect with how Arunagirinaadhar connected with Murugan. Next week we'll again continue with the songs, and next week I'll introduce the 2 remaining songs. So total all the 7 songs will be covered. So we will begin with Sarana Kamalalayattai. Appuram we'll also sing Viral Maran. And இந்த வாரம் பண்ண மாதிரியே வந்து I want 4 volunteers. We will want you to sing Kaithala Nirai Kani, Mundhu Thamizh Maalai, Muthai Tharu, and Thandai Ani Vendayam. In the 4 songs again I want volunteers. நீங்க இந்த வாரம் ஒரு பாட்டு பாடிருக்கீங்கன்னா ideal that you don't repeat the same song next week, right? So more people can come and sing different songs. It was wonderful to have you all sing. The classes எவ்வளவு effective-ஆ இருக்கும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு இது ஒரு this is like a calibration. I'm very glad with how the songs have reached. The kids were awesome in singing. It's wonderful. And thank you parents for joining in on the chorus. Parents can sing too if you want. Murugan பாட்டு யார் வேணா பாடலாம். So parents feel free to sing. Adults please feel free to sing. Volunteer. 4 பேர் volunteer பண்ணுங்க. If you are interested even on Agaramum Aagi இந்த வாரம் தான் introduce பண்ணிருக்கேன். So I'm not forcing it, but if you want to sing that song, please let me know. We want 4 or 5 volunteers for next week. Awesome. I'll see you all next week again.